பாப்பாவுக்கு மேரேஜ் ஆகி 9 மந்த் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி ரீசெண்டாக பாப்பாவுக்கு கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்கேன் சென்டரில் போய் ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக அட்டையும் போட்டாச்சு. அட்டை போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்காக வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு குளுக்கோஸ் குடிச்சிட்டு ப்ளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பண்ணி பார்த்துட்டு ஹெச்பி லெவல் வந்து 8.4 தான் இருக்குதுன்னு சொல்லி கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் 3 வீக்ஸுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த டைம் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு பழம் ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே சாப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அம்மா வீடு இருந்தது, அம்மாவையும் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா செடி ஒரு கோசப்பழம் தர்பூசணி செடி ஒன்று இருந்தது. அதில் 3 பழம் ஏற்கனவே வச்சிருச்சான். இது 4வது பழமாக ஒன்று இருந்தது. 4 பழத்தில் அதுக்கப்புறம் 1 பறித்து அங்கேயே சாப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. இருந்தாலும் கொஞ்சமாக இருக்குது எங்களுக்கு போதுன்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டு ஆள் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா முத்துமல்லி வந்து முத்தாக விரிஞ்சு வெடிச்சிருந்ததுங்க. உடனே பறித்து கட்டிடலான்னு சொல்லிட்டு பறித்து கட்டியாச்சு. 1.5 முழ பூ வந்தது. அதுக்கப்புறம் பாப்பா ஈவினிங் வந்து எனக்கு கஞ்சி கொடுங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க. சரி உங்களுக்கு பூங்கார் அரிசி கஞ்சி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி கஞ்சி வச்சாச்சுங்க. இந்த கஞ்சி கண்டிப்பாக கன்சீவ் ஆன பெண்கள் எல்லாருமே ரெகுலராக எடுத்துக்கணுங்க.